அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை பாவம் செய்யாதிரு மனமே. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். நாம் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் மனம் சொல்கிறது அதை நாம் செய்து விடுகிறோம். இதனால் என்னவோ பல நேரங்களில் அந்த செயல் தவறாகவே முடிந்து விடுகிறதுன்னு சொல்லலாம். ஆகவே மனம் சொல்லி புத்தியை கொண்டு நம் அறிவை கொண்டு நாம் செய்கின்ற செயல் என்னைக்குமே தவறாகவே போவது இல்லைங்க. இது உலகில் வாழும் 90% பார்த்தீங்கன்னா மக்கள் மனம் சொல்வதையே கேட்டு செயல்படுகிறார்கள். அவர்கள் அறிவை கொண்டு சிந்திப்பதே இல்லை. அதனால்தான் என்னவோ இந்த உலகில் இந்த மண்ணில் பாவங்கள் தலை தூக்கி நிற்கிறது. பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறர் மனைவி மேல் இச்சை கொள்வதுதான். அதுதான் அந்த பாவம் பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டு விலகவே விலகாது என்கிறார் நம் திருவள்ளுவர். பகை, பாவம், அச்சம், பழியென நான்கும் இக இகவாம் இல்லறப்பான் கண். அதாவது அடுத்தவன் மனைவியுடன் வரம்பு கடந்து நடப்பவனை விட்டு பகை, பாவம், பயம், பழி என்னும் நான்கும் விலகவே விலகாது. கண்டிப்பா அடுத்தவருடைய மனைவியை பார்க்கிறவங்க கிட்ட பகை இருக்கும், பாவம் அவங்க கிட்ட தலை தூக்கி ஆடும், பயமும் இருக்கும், பழியும் அவங்க மேல வரும் அப்படின்னு சொல்றாரு. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்ற தீயுழி உய்த்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழுக்காறு என ஒரு பாவி, போராமை என்கிற ஒரு பாவி ஒருவனின் செல்வ வளத்தை கெடுத்து அவனை தீய வழியில் செலுத்தி விடும்னு நம்ம வள்ளுவர் சொல்றார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மனுஷங்களை நல்ல வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே நம்முடைய முன்னோர்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது மகாபாரதம், ராமாயணம் இத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பாவமே செய்யாத சத்தியசீலனாக உள்ள ராமனை பத்தி ராமாயணத்திலும், பாவம் புரிந்தவனாக ராவணனை பத்தியும் அழகா சொல்லியிருப்பாங்க. அது போலவே பாவமே செய்யாத யுதிஷ்டராமனையும் யுதிஷ்டராமனையும் பாவத்தை தவிர வேறெதுவும் செய்யாத துரியோதனை பற்றியும் மகாபாரத்தில சித்தரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மனிதர்கள் அறநெறி மேல் பற்று அவர்கள் பாவம் செய்யாத நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதே இந்த எல்லா இதிகாசங்களிலும் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. கண்டிப்பா அந்த காலத்துல முன்னோர்கள் நமக்கு இந்த ராமாயணம், மகாபாரதம் இது மூலியமா தான் நமக்கு நல்ல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாவம் செய்யாம இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? செய்கின்ற எல்லா பாவங்களும் செய்து கங்கையில் குளித்தால் மட்டும் பாவம் போய்விடுமா என்ன? என்ன இந்த கோயில் போக சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணியில நீராடிட்டு வந்துட்டா என்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போயிட்டு இருப்பாங்க. கங்கை ஆடினல் காவேரி ஆடினல் கொங்கு தன் குமரித்துறை ஆடினல் ஓங்கு மாக்கடல் ஓத நீராடினல் எங்கும் ஈசன் எனாதவர்க்கில்லையே என்று அப்பர் பாடலில் பாடுகிறார். அதாவது எங்கும் இறைவன் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார், எல்லாம் அல்ல தெய்வது எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளது என்பதை உணராதவர் புனித நிதிகளில் நீராடுவதால் மட்டும் என்ன பயனை அடைவார்கள் என்று அப்பர் சுவாமி கேள்வி எழுப்புகிறார். கங்கை புனிதமானதுதான், சந்தேகம் இல்லை. ஆனால் கங்கையில் நீந்தும் மீன் சொர்க்கத்துக்கு போவதில்லை என்கிறார் நம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். கங்கையில் வாழும் உயிரினங்கள் பாத்தீங்கன்னா மீன் மட்டும் இல்லைங்க, தவளை, முதலை எல்லாமே பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவாத காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவற்றின் மனம் அத்தகைய சிந்தனைகளில் ஈடுபடுவதுன்னு சொல்லலாம். அவற்றின் லட்சியம் அது இல்லை, அது தண்ணியில வாழுது அவ்வளவுதான். நான் இறைவன் கிட்ட போய் சேரணும்னு எந்த மீனோ தவளையோ நினைக்கிறது இல்ல, அது லட்சியமா எடுத்துக்கல. அதனால அது எதுவுமே சொர்க்கத்துக்கு போவது இல்லை அப்படின்னு சொல்றார். எத்தனை புனித நீர்நிலைகளில் சென்று நீராடினாலும் மனம், மொழி, மெய் மூன்றிலும் இவைகள் அடையும் நாட்டம் இருந்தால் மட்டுமே அது முடியும். அதற்கு புற தூய்மையோடு இருந்தால் மட்டும் போதாது, அகத் தூய்மை என்பது மிக மிக முக்கியம் என்கிறார். கண்டிப்பா நாம குளிச்சுட்டு புனஸ்காரமா நல்லா இருந்துட்டு
சாமி கோயில கும்பிட்டுட்டு நிறைய புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு நீராடிட்டு வந்தா மட்டும் போதாது. புற தூய்மை மட்டும் இருந்தால் போதாது. அகத் தூய்மை இருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம வேதாத்ரி மகரிஷிய அகத்தாய்வு செய்ய சொல்லியிருக்காரு. அகத் தூய்மை வரணும் நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அகத் தூய்மை செய்யும் போதுதான் நமக்குள்ள மாற்றங்கள் வரும். இப்ப முக்கியமான 4 பாவங்கள் சொல்றாங்க. இதுக்கு குதம்பை சித்தர் அழகா ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. கோபம், பொறாமை, கொடுஞ்சொல், வன்கோழிவை பாவத்துக்கு ஏதுவடி குதம்பாய். பாவத்துக்கு ஏதுவடி அப்படின்னு பாடுகிறார். அதாவது சினம், பொறாமை, கடுமையாக பேசுவது, கோள் சொல்லல். இது 4மே பாவத்துக்கு முதல் காரணம். அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்து பாடலும் பாடுகிறார். இதிலே கடுவெளி சித்தரும் அழகா ஒரு பாடல். பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்யாதே எமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே என்று அழகாக பாடியிருக்கார். இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம அழகா இந்த பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள்ல நம்முடைய சித்தர்கள் எல்லாருமே பாடல் பாடிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம். நாம தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எந்த செயலுமே நம்ம எந்த ஒரு தின்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம செய்யறதுனாலதான் வருது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்கிறார். கண்டிப்பா நம்ம ஒரு தீய செயல்களை நம்ம எப்பயோ எங்கேயோ செய்திருக்கோம். அதுக்கான விளைவுதான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒரு கதை. ஒரு குருகுலத்தில் பாடம் படிக்கும் சீடர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குருவை சந்திக்கிறார்கள். குரு என்ன வேண்டும் என்று எல்லாருமே ஒண்ணா வந்திருக்கீங்களே உங்களுக்கு என்ன வேணும்பா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க குருவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆனா யாருமே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போல. ஏதோ ஒண்ணு குரு கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயங்கி நின்னுட்டு இருக்காங்க. சரி தாங்கள் வந்து வேலை முடிந்தது இல்லையா ஏன் எல்லாரும் இங்கேயே பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு குரு சொல்றாரு. ஆனா எல்லா சீடர்களும் ஒரே கேள்வியை தான் அவர்கிட்ட கேட்க வந்திருக்காங்க. தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் வந்து குருவே நாங்க அனைவரும் ஒரு காரிய நிமித்தமாக உங்களை காண வந்தோம். எங்களுக்கு தடை ஏதும் சொல்லாமல் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்கிறார். குரு என்ன தடை ஏது சொல்லக்கூடாது அப்படின்னு தயங்கபடியே கேக்குறார். என்ன சொல்லக்கூடாது நானு சரி சொல்லு நீ என்னதான் கேள்வி கேட்க போறீங்க கேளுங்கப்பா அப்படின்னு சொல்றார். சீடன் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி. சரி குருவே நம்ம கேள்வி கேட்க சொல்லிட்டாரு நம்ம அந்த சந்தேகத்தை நம்ம கேட்டுடலாம். குருவே நாங்கள் அனைவரும் நாடு முழுவதும் உள்ள புனித தலங்களில் சென்று நீர்நிலைகளில் நீராடி விட்டு அந்த தலங்களில் உள்ள தெய்வத்தை வணங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் போக்க வேண்டிட்டு வர விரும்புகிறோம். ஆகவே தாங்கள் எங்களுக்கு உங்கள் ஆசியையும் உத்தரவையும் எங்களுக்கு அளியுங்கள் என்று கூறுகிறார். குரு ஒரு நிமிடம் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு சரி நீங்க எல்லாரும் போகணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. சரி போயிட்டு வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்கிறேன். அதை நீங்கள் எந்த தலங்களில் நீராடி வருகிறீர்களோ, அதாவது எந்தெந்த தலங்களில் நீங்க நீராடுகிறீங்களோ புனித தலத்தில், அங்கெல்லாம் அதையுமே கூட கொண்டு போயிட்டு அதையும் நீராட செய்துவிட்டு எடுத்து வருவோம் என்று ஒரு பாகற்காயை கொடுத்து அனுப்புகிறார். சீடர்களும் மகிழ்ச்சியில் அதை பயபக்தியோடு வாங்கிக் கொண்டு பயணப்பட்டு போகிறார்கள். காசி முதல் ராமேஸ்வரம் வரை அத்தனை தலங்களுக்கும் போனார்கள். அவர்கள் குளித்தார்கள். கூடவே என்ன பண்றாங்க அந்த பாகற்காயை குளிக்க வைத்து எடுத்துக்கொண்டார்கள். பயணம் முடிந்தது. குருகுலம் வந்து சேர்ந்தார்கள். குருவை பார்த்து ஆசை பெற்று குரு கொடுத்த பாகற்காவை குருவிடமே கொடுத்தார்கள். குரு பெற்றுக்கொண்டு சரி பிராணம் எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது பிராயணம் எல்லாம் எப்படி இருந்தது நீங்க போயிட்டு வந்த அந்த எல்லா இடத்துக்கும் போனீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி இருந்தது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதா எல்லா கோயிலுக்கும் போனீங்களா எல்லா இடத்துலயும் நீராடினீங்களா என்று அழகாக அவர் கேட்கிறார். உங்கள் டிராவல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறார். பதில் சீடர் சொல்றாரு எல்லாமே நன்றாக முடிந்தது ஐயா எந்த ஒரு பயணம் கலப்போ எங்களுக்கு கிடையாது நாங்க நல்லா சந்தோஷமா போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பயண கலைப்பெல்லாம் இருக்கும். நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றார். உடனே ஒரு சீடன் போயிட்டு உள்ள போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. குரு அதை பெற்றுக்கொண்டு பாகற்காயை அனைவருக்கும் கிடைக்கும்படி சின்ன 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 துண்டு துண்டா போடுறாரு பாகற்காய. போட்டுட்டு எல்லார்கிட்டயுமே கொடுக்குறார்.
குடுத்துட்டு எல்லாருமே இத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க? சிஷ்யர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? குரு குடுத்துட்டாருல்ல, வேணான்னு சொல்ல முடியாது. ஐயா பாவக்கா அப்படின்னு சொல்லாம, எல்லாரும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து வாயில போட்டுட்டு மெல்றாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, "அப்பா என்ன கசப்பு" அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் கீழ துப்பிடுறான். இன்னொருத்தன் ஓடி போய் தண்ணி குடிக்கிறான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரியாக்ஷன் குடுத்தார்கள். அத்தனையும் வேடிக்கை மட்டுமே பார்த்த குரு, எத்தனை புனித நிலத்தில் குளித்தாலும் அதனுடைய தன்மை மாறாது. ஏனென்றால், கடவுளின் படைப்பு அப்படி. பாவக்கா வந்து எத்தன நீங்க வந்து எத்தன புனித ஸ்தலத்தில் நீங்க குளிச்சிருப்பீங்க. பாகற்காயும் குளிக்க வச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா, அதனுடைய தன்மை என்பது கசப்பு. அது என்னைக்காச்சும் மாறுச்சா? பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அது மாறவே மாறாது. ஏனென்றால், அது கடவுளின் படைப்பு அப்படி. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாவம், பழி, வஞ்சகம், பொறாமை, பேராசை, குரோதம் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கு. அதை எல்லாத்தையும் நீங்க அகத்தூய்மை செய்து, அதை அழித்து, என்னவா மாத்தணும்? அன்பும், கருணையும் ஒருவனிடம் எவனிடம் நிரம்பி இருக்கிறதோ, அவனிடம் எந்த பாவம் ஒன்றும் செய்யாது. எந்த புனித தலத்தில் நீங்க நீராடினாலும் பாவத்தை போக்க வேண்டவே வேண்டியது இல்லை. உங்கள் எண்ணங்களில் மேன்மை அடையாதவரை எந்த கங்கையில் குளித்தாலும் சரி, காசியில் குளித்தாலும் சரி, எந்த மாற்றமும் உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு அழகா சொல்றார். பாத்தீங்களா? ஒரு என்ன பாவம் நம்ம இந்த பாவம் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு போனா சரியாயிடும். இந்த தீர்த்த குளத்துல குளிச்சா சரியாயிடும்னு சொல்லிட்டு, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய புற தூய்மை செய்து கொண்டு வந்தால் மட்டுமே நம்மளுடைய பாவங்கள் பூவாகுது. அக தூய்மை செய்யணும். அக தூய்மை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய செல்களிலே நம்ம கிட்ட பதிவாயிருக்கு. விலங்கின பதிவுகள் எல்லாமே பதிவாயிருக்கு. அது வந்து நம்முடைய உடற்பயிற்சிகள் செய்யும் வேதாத்ரி மகரிஷி ஐயா கூறிய உடற்பயிற்சிகளை நாம் செய்யும்போது செல்களில் பதிந்து உள்ள அந்த அனைத்து விலங்கின பதிவுகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தூய்மை அடைவதை நாம் உணரலாம். இது புற தேகம் தூய்மை அடைவது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கிற தேகம் நமக்குள்ள இருக்கிற அந்த செல்கள் எல்லாமே தூய்மை அடையுது. அதுக்கடுத்து அக தூய்மை நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தணும். மனதை தூய்மைப்படுத்ததான் நம்மளுக்கு நிறைய தியான முறைகள் கொடுத்து அதுல அகத்தாய்வு என்ற பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா. ஒவ்வொரு அகத்தாய்வு பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளும் போது எப்படி கவலை ஒழிப்பது, எப்படி எண்ணம் ஆராய்தல், எப்படி நான் யார் என்ற தத்துவத்தை தெரிந்து கொள்வது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக செய்யும் பொழுது நம்முடைய அகமும் தூய்மை அடையும். அது மட்டும் இல்லங்க, நம்மளுடைய உயிர்க்கான பயிற்சி காயகல்ப பயிற்சி. உயிர் உயிர் நமக்குள்ளே வந்து நம்முடைய மூலாதாரத்திலிருந்து அதை மேல்நோக்கி நம்மளுடைய மூளைக்கு கொண்டு வந்து உடல் முழுவதும் நாம் பரவ செய்யும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட பதிவுகள் எல்லாம் மேலே போயிட்டு தூய்மை அடைந்து உடல் முழுவதும் நாம் பரவும் போது நம்மளுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அப்போது அக தூய்மைதான் மிக மிக முக்கியம். புற தூய்மை என்பது ஒண்ணுமே கிடையாது. எத்தனை குளங்கள்ல நம்ம குளிச்சுட்டு வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பாவம் எப்படி தீரும்னா நம்முடைய அக தூய்மை செய்தா மட்டுமே தூய்மை அடையும். அப்போதுதான் இந்த பாவம், பழி, வஞ்சகம், பொறாமை, குரோதம் இது எல்லாமே அழிந்து நமக்குள்ள என்ன உருவாகும்? அன்பும் கருணையும் உருவாகும். அன்பும் கருணையும் உருவாச்சுனாவே நாமளே நமக்குள்ளேயே அந்த இறைத்தன்மையானது எழுச்சி பெறும். நாம் இறைத்தன்மையாகவே நம்ம மாற முடியும். அது மட்டும் இல்லைங்க, மரணமில்லா பெருவாழ்வையும் நாம கண்டிப்பாக அடைய முடியும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே பாவம் செய்யாதிரு மனமே, மீண்டும் பிறவாதிரு. இந்த பிறப்பு இறப்பு சங்கலில் நம்ம மாட்டிக்கொள்ளாம பாவம் நம்ம செய்ய அந்த என்னைக்கு நிறுத்துறோமோ அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு அப்புறம் இதுதான் இந்த பிறப்பு தான் கடைசி. நீ என்னைக்கு பாவம் செய்து கொண்டே இருக்கிறாயோ இந்த பிறப்பு பிறப்பு இறப்புல மாட்டி மாட்டி சிக்கி தவிச்சு கொண்டேதான் செல்லணும். எனவே இன்று முதலாவது நாம் பாவம் செய்யாமல் நிறுத்து இந்த பிறப்பு இறப்பு சங்கிலில் மாட்டாமல் நாம் வாழ்க்கையை நடத்தணும். அனைவரும் இதை சிந்தனை செய்ய